12 ராசிகள்ல பாக்கியஸ்தானம், தந்தைக்குரிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் பாவம் தனுசு ராசி. தனுசு ராசின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் இடுப்பு வரைக்கும் ஆணாகவும், இடுப்புக்கு கீழே மான் பகுதி கொண்டவங்களாகவும், வில்லேந்தி குறிக்கோளோடு இருக்கக்கூடிய ஒரு காட்சி. அதாவது யுத்த களத்தில் நிற்கக்கூடிய ஒரு காட்சி, பரிமாணத்தை சொல்லக்கூடிய ஒரு காட்சி. இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் 1 2 3 4, பூராட நட்சத்திரம் 1 2 3 4, உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு ஆவணி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? மகிழ்ச்சியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தனுசு ராசி அப்படின்னு சொல்லும் போதே ராசிநாதன் அப்படிங்கிறவர் குரு பகவான். அப்போது இந்த வருஷம் பாருங்கள், 12 வருடங்களுக்கு ஒரு முறை குருவுடைய சமசப்தம பார்வையில் அமைந்திருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. ஸோ குரு பகவான் தன் ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க. ஸோ முழுமையான குரு பார்வையில் தன்னுடைய ராசி அமைஞ்சிருக்குது ரொம்ப சிறப்பு. ரொம்ப நாள் கழித்து அவங்களோட விஷயத்தை தூசி தட்டி எழுப்ப போகிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த துறையில் இருந்தேன், நான் இந்த துறைக்கு மாறிட்டேன், திரும்ப நான் அதுக்கே போக போகிறேன், என்னோட டேலண்ட்டை நான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகருக்கு அமைப்புகள் தோன்றக்கூடிய காட்சியாக இருக்க போகுது. ஜாதகரை பொறுத்த வரைக்கும் தன யோகத்தையும் அதே நேரத்தில் திருமண யோகத்தையும், தனுசு ராசியில் இன்னும் மேரேஜ் ஆகாமல் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த பேரண்ட்ஸ்க்கு மகிழ்ச்சியான மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. இந்த குரு பார்வை, அதாவது குரு ஒரு வருஷத்துக்கு அங்கே தான் இருக்க போகிறாரு, ஆனால் குருவோட சுக்கிரன் இணைந்து தனுசை பார்க்குது. எந்தெந்த பிளானட்ஸ் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே 12 மாதத்துக்கும் 12 விதமான பலன்களை எப்படி பிரிக்கிறாங்கன்னா இந்த கிரகத்தோட சேர்க்கையை வச்சு தான். அப்போ குரு சுக்கிரன் இணைந்து பார்க்குறது லாபத்தையும் மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்க போகுது. தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சனியும் ராகுவும் இணைஞ்சு ஜாதகர்னு சொல்லக்கூடிய தனுசை பார்க்கறதுனால நிறைய இரிட்டேஷன்ஸ் இருக்க போகுது. அதாவது சொல்ல முடியாத இரிட்டேஷன், அவங்கள பார்த்தா கத்தணும்னு தோணும், ஆனால் வாயை மூடிட்டு வந்துட்டு இருக்க மாதிரியான சூழ்நிலைகள் அமைச்சு தரும்போது அதே பொறுமையை கையாளுங்க. ராகு பயிற்சி இல்லை சனி பயிற்சின்னு ஒன்று நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு பாமா உடச்சி உங்களோட எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ பேசும்போது வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானிக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக பொருளாதாரம் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போது குடும்ப உறுப்பினர்களோட அனுசரித்து போகிறது, அவங்க சொல்கிற ரூல்ஸ் படியே போயிடுறது சிறப்பு. இல்லை நான் சொல்கிறேன்னு போகும்போது அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு 6 மாதத்துக்கு சொல்லி காட்டிடுவாங்க. ஸோ கொஞ்சம் அமைதி காக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். சின்ன விஷயத்த நீங்கள் பேசுனீங்கன்னா அது பெரிய விஷயமாக மாற்றி கொடுக்க போகுது. அதே பாசிட்டிவாக பேசும்போதோ இல்லை உங்களோட துறை சார்ந்த விஷயங்கள் பேசும்போதும் ஈஸியாக புகழடையக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. நெகட்டிவாக ஒரு விஷயம் பேசுகிறீங்கன்ற போது அந்த விஷயம் சார்ந்த நெகட்டிவ்னஸையும் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனம் தேவை. 4ஆம் பாவத்தில் சனி பகவான், தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில் சொல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு நட்பு வட்டாரத்தை உருவாக்கிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி அந்த நட்பு வட்டாரத்துக்கிட்ட தேவையான விஷயங்களை பகிர்ந்து உங்களோட ரிஃப்ரெஷ்னஸை கொண்டு வர்றது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லாத பட்சத்துக்கு இந்த சனி ராகு தொடர்பு மார்பகம் சொல்லக்கூடிய இருதய வாசல் இருக்கக்கூடிய இடமும் அதே போல் முதுகு தண்டு சொல்லக்கூடிய ஸ்பைனல் கார்டு, இந்த 2 இடத்தையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போவே தனுசு ராசி பாதி பேர் முதுகு வலி, உட்கார முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க. ஸோ அது சார்ந்த விஷயத்தை கவனிச்சிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் வழியில் அனுகூலம் நிறைஞ்சதாக இருக்க போது கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதோட இறையாற்றலையோ இல்லை குலதெய்வத்தையோ வழிபாடு எடுத்துக்கும் போது இன்னும் நல்ல அறிவுபூர்வமான குழந்தைகளை ஈன்றெடுக்க முடியும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் பாவாதிபதி 7ல் இருக்காங்க. ஸோ அப்போ என்ன, 6ன்ற போது ருணரோக சத்ரு 7ல் இருக்கிறதுனால வீட்டில் சில விஷயங்கள் கட்டுப்பட்டு போகணுன்னா கம்முன்னு போயிடுங்க. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன்.
குடும்பத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிடுங்க, இல்லைன்னா உங்கள் பேரை தான் ஒட்டுவாங்கன்ற. ஸோ 7ல் குரு பகவான் இருக்கிறதுனால திருமண பாக்கியம் இருக்குது. ஆனால் சுக்கிரனும் இணைஞ்சு இருக்கிறனால வரன்கள் பார்க்கும்போது சரி பார்த்து பண்ணுறது சரி. ஏன்னா ராகு கேதுவுடைய மிட் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய இடத்த கடந்து குரு இருக்கிறதுனால சில இடங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். புதிய உறவுகள், புதிய நண்பர்கள் அப்படின்னு உருவாகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பு தரும். அதே போல் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனாலும் உங்களோட மதிப்பு மரியாதை உயர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. தந்தையார் வழியில் அனுகூலம் நிறைஞ்சதாக இருக்க போது. 9ல் சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது. குடும்பத் தலைவனாக நீங்கள் இருக்கீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இல்லைங்க நான் மூத்த மகனுங்க மூத்த மகள்ங்கன்னா குடும்ப பொறுப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. அதுலேயும் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 7ல் இருக்கார். உத்தியோகத்தில் சிறு சிறு என்ன சொல்லுவாங்க, நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க, பின்னாடி போய் உங்களை வச்சே பேசிட்டு வந்துடுவாங்க. ஸோ யாரையுமே வெளிப்படையாக வச்சுக்கிறது ரொம்ப ஆள் மனசில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு உரிமை எடுத்து யூஸ் அண்ட் த்ரோ ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க. இப்போ குரு பார்வை வேறு உங்கள் தனுசை பார்க்குறதுனால இன்னும் நல்ல குணங்கள் அதிகமாக இருக்கும். யாராவது புகழ்ந்துட்டா அடுத்து ரெடின்னு இருப்பீங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும். சொந்த தொழில் அப்படின்னு பேசும்போது 10ல் செவ்வாய் திக்பலம். அதாவது இந்த தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ல் சூரியன் 10ல் செவ்வாய். இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. 5 குடியவன் 11லேயும் அதே போல் 9 குடியவன் 9லேயே உட்கார்ந்துருக்குது. இது ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை பயன்படுத்திக்கிறது. ஏதாவது ஒரு கோவில் கும்பாபிஷேகம், இப்போ நிறைய முருகர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு, அம்மன் கோவிலில் நடந்துச்சு. அந்த 48 நாள் மண்டல பூஜையில் உங்கள் நட்சத்திரம் வர நாளில் அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது, சாமி பார்க்கறது எவ்வளோ லைன் நின்னாலும் நிற்கட்டும், கோபுர தரிசனத்தையாவது பார்த்துட்டு வர்றது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழிலில் அதிக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இது அமைஞ்சிருக்கு. அதுக்கான முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் தரணும்னா கண்டிப்பாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரன் வழியில் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிறீங்க. ஸோ அவங்க எந்த பிரச்சனைன்னு வந்தாலும் அழகாக பேசி அதை ஏற்படுத்தி அனுப்பி விட்டுறது நன்மை. இல்லைனாக்கா அதுவே மனசில் வச்சு சின்ன சின்ன விஷயத்த பெரிய இஷ்யூவாக குடும்பத்தில் இரிட்டேஷனை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். மொத்தத்தில் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிக சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, அதாவது சூரியனும் செவ்வாயும் பலம் கொண்டு அமர்ந்திருக்கிறதுனால சிவபெருமான் கோவிலில் இருக்கக்கூடிய முருகருக்கு போய் உங்கள் கையால் ஒரு மாலை போட்டு தீபம் ஏற்றுறது சிறப்பாக இருக்கும். நிறைய சிவன் கோவிலில் முருகருக்குன்னு தனி பாலசுப்ரமணியர்னு இருக்காங்க. போய் தீபம் ஏற்றுறது மகிழ்ச்சியையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வாழைப்பழம், நல்ல மஞ்சள் வாழைப்பழமாக வாங்கி அதை உணவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு வாங்கி கொடுங்க. வாழைப்பழம் தானம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கான மறைமுகமான பித்ரு தோஷத்தையும் மறைமுகமான தடைகளையும் நீக்கி இந்த ஆவணி மாதத்தை மிகப்பெரிய வெற்றி மாதமாக அமைச்சு கொடுக்கும். நன்றி.